ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள். சுட சுட சிக்கன் பிரியாணி நல்லா நம்ம இந்த மாதிரி இலையில போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. இப்போது ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் சிக்கன் 65, ஆனியன், அப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம், தயிர். ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் லஞ்ச் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினோதயம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா சிக்கன் மசாலாவோட போட்டு இப்போ கிளறிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது அமேசானில் வாங்கின ஆர்கனைசர். இந்த மாதிரி நம்ம தேவையான இந்த மளிகை பொருட்கள்லாம் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரைஸ் 300லேருந்து 400க்குள்ளே தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்குது. வாங்கி ஒரு 2 months ஆகுது. இப்போது மறுபடியும் மசாலாவை நல்லா கிளறி விடலாம். இன்றைக்கி சிக்கன் 65 போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தாவத் பாஸ்மதி ரைஸ் இப்போ தான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. நம்ம பிரியாணி ரெடி ஆகும்போது கழுவி வாஷ் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது சிக்கன் 65 பண்ணுறதுக்கு மசாலா நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா, இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் 65 மசாலா, தயிர். நமக்கு அந்த 65 மசாலாலே உப்பு இருக்கும், வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு 1 hour இல்லை ஒரு 1.5 hour ஊற வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 65 போடும்போது தான் அதுக்கு மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்து போட்டு பண்ணால் சூப்பராக 65 வரும். ஃபஸ்ட்டே நம்ம இதோடு மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், தயிர் மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி தண்ணி வரும். அதனால் 65 மசாலாவை நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கடாயில் போடுறதுக்கு முன்னாடி தான் அந்த பவுட்ரு, கார்ன் பவுட்ரும் கடலை மாவும் சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 65 மசாலா போட போகிறோம். அதுக்காக கடலை மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோள மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த சோள மாவு தான் நல்லா அந்த கிறிஸ்பினஸை தரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற வைக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சிக்கன் 65 போட போகிறோம். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தம் கட்டு வச்சுருக்கோம்.